வணக்கம். லதாஸ் ஹெர்பல் கிச்சனில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சத்து மாவு பொடிங்க. கேழ்வரகு 1/2 கிலோ ஊற வைத்து முளை விட்டது. பாசிப்பயிறு 1/4 கிலோ ஊற வைத்து முளை விட்டது. செவ்வரிசி 100 கிராம், வெள்ளை அவல் 100 கிராம், சிகப்பு அவல் 100 கிராம், ஓட்ஸ் 100 கிராம், சாமை அரிசி 100 கிராம், திணை 100 கிராம், கருப்பு கொண்டக்கடலை 100 கிராம், கருப்பு உளுந்து 100 கிராம், வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை 100 கிராம், மக்காச்சோளம் 100 கிராம், கோதுமை 100 கிராம், கொள்ளு 100 கிராம், பார்லி அரிசி 100 கிராம், உடச்ச கடலை 100 கிராம், வெள்ளை சோளம் 100 கிராம், கம்பு 100 கிராம், சிகப்பு சோளம் 100 கிராம், வரகரிசி 100 கிராம், மாப்பிள்ளை சம்பா அரிசி 100 கிராம், புழுங்கல் அரிசி 200 கிராம், இது குதிரைவாலி அரிசி இது 100 கிராம், பாதாம் பீசின் 25 கிராம், காய்ந்த பேரிச்சம்பழம் 10 கிராம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. நல்லா சூடாகிடுச்சுங்க. நல்லா சூடானது போட்டிங்கன்னா நல்லா கடகடன்னு வறுத்துரும். இப்போ நம்ம முதல்ல கம்பு போட போகிறோங்க. எல்லா பொருளுமே நல்லா படப்படப்படன்னு பொரியணும். அப்படி வறுத்திங்கன்னா தான் நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு கஞ்சி மாவு. இப்போ நல்லா வறுபட்டுடுச்சுங்க. வாசனை நல்லா வருது. இப்போ நம்ம அதை கொட்டிக்கலாம். அடுத்தது திணை அரிசி, இதை நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, இப்படி நல்லா படப்படப்படன்னு கடுகு பொரியிற மாதிரி பொரியும். அரிசி நல்லா சூடாகி புகை வரும். நம்ம கொட்டிடணும். இந்த மாதிரி தான் ஒரு பொருளையாக நம்ம வறுக்கணும். பார்த்தீங்களா, எல்லாம் வறுத்து இதில் போட்டு வச்சுருக்கோம். சூடாக இருக்குது. இது சூடு ஆறுனதும் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி பவுடராக கொண்டு வரோம். பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு சூப்பரான சுவையான சத்து மாவு பொடி நாம் செஞ்சுருக்கோங்க. இந்த சத்து மாவு பொடி நரம்பு செல்களை பலப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் எலும்புகளையும் பலப்படுத்தக்கூடியதுங்க. ஒர்க் அவுட் பண்ண ஜிம்முக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் தினமும் இது ஒரு கிளாஸ் சாப்பிட்லாங்க. வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களும் இதை நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. இது உடம்புல கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடியதுங்க. இதில் அயன், கால்சியம், ஜிங்க், மெக்னீஷியம், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாக இதில் இருக்குங்க. B2லேருந்து 12 வரைக்கும் கூடிய பி காம்ப்ளெக்ஸ் முளைவிட்ட பயிர்கள் இருக்குங்களா, அதில் அதிகமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. இந்த கொரோனா டைமில் காலையில் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட்டை கட் பண்ணிவிட்டு வேலைக்கு போவாங்க, வேறு ஏதாவது வேலையாக இருப்பாங்க. அதை கட் பண்ணாமல் இந்த கஞ்சி மாவை ஒரு கிளாஸ் குடித்து சாப்பிட்டாங்கன்னா அவங்க அன்றைக்கி தேவையான எல்லா சத்தும் அவங்களுக்கு கிடைக்குங்க. இந்த மாவை நாம் மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. தோசை சுடலாம், சப்பாத்தி செய்யலாம், பக்கோடா செய்யலாம், பஜ்ஜி மாவாக யூஸ் பண்ணிக்கலாம், முறுக்கு, பணியாரம், போண்டா, இப்படி நம்ம பல விதமாக செய்யலாங்க. என்னோட அடுத்த வீடியோவில் இதில் எப்படி நம்ம கஞ்சி செய்யலாம், இனிப்பு கஞ்சி எப்படி செய்யுது, கார கஞ்சி எப்படி செய்யுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஒரு சத்தான சத்து மாவு பொடி செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. சத்தானதை சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. ஜெயா டிவியில் அடுப்பங்கரை நிகழ்ச்சி பார்த்ததுக்கப்புறமா நிறைய நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நேயர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் நிறைய கமெண்ட்ஸும் கொடுத்துருந்தாங்க. இந்த கமெண்ட்ஸோடு நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னை அதிக அளவு ஊக்கப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் தவிர்க்க முடியாத காரணங்களால் எனக்கு 2 மாதமாக வீடியோ போட முடியாமல் இருந்துச்சு. அந்த சமயத்துலேயும் என்னோடய சப்ஸ்கிரைபர் யாருமே மாறாமல் எனக்கு தொடர்ந்து ஊக்கம் கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்படிப்பட்ட எல்லா நேயர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி எனக்கு தொடர்ந்து ஊக்கத்தையும் ஆதரவையும் கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எனக்கு 2 சேனலை
ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புது புது வீடியோக்களை நல்ல சத்துள்ள வீடியோக்களாக நல்ல சத்துள்ள உணவு ரெசிபிகளை நான் உங்களுக்கு வீடியோவாக வழங்குவேங்க. கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லதாஸ் ஹெர்பல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.